All right, Namaste, Vanakkam, Vandanam, Namaskar. Today we are going to discuss about in a French classical menu, Hodur. As I told you, Hodur na it's a starter, it's a salad. Okay, na? So salad can be classified into so many types. You will have a simple salad and the compound salad. There's a two types of salad. Simple na just onion slice panning, tomato slice panning, that's simple salad. Two or more ingredients mixed together and with the dressing it's called compound salad. சாலட்ல பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஃபோர் வெரைட்டி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பேஸ், அப்புறம் பாடி, அப்புறம் ட்ரெஸ்ஸிங், லாஸ்டா கார்னிஷ். கார்னிஷ் பிளே அ வைட்டல் ரோல் இன் சாலட்ங்க. கார்னிஷ்ன்றது சும்மா அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம. அதுக்குன்னு ஓவர் கார்னிஷ் ஆல்சோ நாட் குட். அண்ட் இட் ஷுட் பி அ லைட் அண்ட் வெரி நைஸ் வெஜிடபிள் ஃப்ளவர் ஆர் ஃப்ரூட் ஃப்ளவர் வில் பி தேர் இன் த சாலட். ஓகே, ஏன் சாலட் சாப்பிடணும்னா நம்ம பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், பச்சடிலாம் வைக்கிறாங்களா, அந்த பச்சடியெலாம் தான் சாலட் நம்ம ஃப்ரெஞ்ச் கிளாசிக்கல் மெனுவில் சொல்கிறோம். எப்பயுமே சாலட் வந்து அளவாக சாப்பிட்ணுன்னு நம்ம பாரம்பரியத்தை சொல்லுவோம். ஏன்னா இட் மே பி சால்ட்டி, இட் மே பி டேஞ்சி, இட் மே பி ஸ்பைசி, இட் மே பி ஸ்வீட். ஸோ இந்த ஃபோர் வெரைட்டிஸும் அறுசுவை உணவு சாப்பிடணும்னு சொல்கிறோம்ல நம்ம. எவ்ரிடே நம்ம பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவு எடுத்துக்கணுங்க. கசப்பும் நம்ம எடுத்துக்கணும், இனிப்பும் எடுத்துக்கணும், புளிப்பும் எடுத்துக்கணும், துவர்ப்பும் எடுத்துக்கணும், உவர்ப்பும் எடுத்துக்கணுங்க. ஸோ அறுசுவை டெய்லி சாப்பிட்டீங்கன்னாவே ஆரோக்கியமாக நீங்கள் நல்லா வாழலாம். ஓகே, சாலடை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ பேஸ். ஸோ ஒரு சாலடுக்கு என்ன பேஸ் அதை ரெடி பண்ணிக்கணும், அதுக்கு என்ன பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல்ஸ்லா ரெடி பண்ணுறீங்கன்னா கோல்ஸ்லாவுடைய பேஸ் என்ன பார்த்தீங்கன்னா கேபேஜ். ஓகேங்களா, கேபேஜ் கூட லிட்டில் கேரட் போடுவாங்க. கேரட் போட்டு எல்லாமே கிரேட் பண்ணிவிட்டு மயனைஸ், அது ட்ரெஸ்ஸிங். ட்ரெஸ்ஸிங் பிளே அ மேஜர் ரோலுங்க இன் ஆல் சாலட்ஸ். இல்லை ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா வினிகிரேட் ட்ரெஸ்ஸிங் இருக்குது, ஃப்ரெஞ்ச் ட்ரெஸ்ஸிங் இருக்குது, வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ் அவைலபிள் அண்ட் ஃபியூஷன் ட்ரெஸ்ஸிங் ஆல்சோ தேர். நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுவோம், சட்னியை தாங்க ட்ரெஸ்ஸிங் சொல்கிறது இன் ஃப்ரெஞ்சில். சிம்பிள் கான்செப்ட். நம்ம வந்து இட்லிக்கு சட்னி சொல்லிட்டு சாப்பிட்றோம்ல நம்ம சவுத் இந்தியாவில். ஸோ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கிளாசிக்கல் மெனுவில் பார்த்தீங்கன்னா அந்த சட்னியை தான் வந்து சிம்பிளாக சொல்கிறது ட்ரெஸ்ஸிங் சொல்லி. ஸோ எதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாலட், அதாவது டூ ஆர் மோர் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி யூ மிக்ஸ் பாயில் பொட்டேட்டோ வித் பீஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மைனஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ரஷ்யன் சாலட் ஆகிடும். கோல்ஸ்லான்றது பார்த்தீங்கன்னா சேம் லைக் கேபேஜை மிக்ஸ் பண்ணி மைனஸில் மிக்ஸ் பண்ணி அது கோல்ஸ்லான் ஆகிடும். ஓகே, அதுக்கான ட்ரெஸ்ஸிங் அண்ட் கார்னிஷ் அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், மேபி எது ரிலேட்டிவ்ஸ் வச்சு, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு போர்ஷன் பவுலில் சின்னதாக வச்சு ஒரு கியூனல்ஸ் மாதிரி பண்ணி அது மேலே வந்து ஒரு ஹர்ப்ஸ் வைக்கிறது தான் இட்ஸ் அ கார்னிஷ்ன்றது. ஓகேங்களா, ஸோ சாலட் வில் பி சர்வ்ட் அஸ் எ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் அண்ட் இட் வில் பி அ வெரி லைட் அண்ட் சுருன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் சாலட். ஏன்னா அது சாப்பிட்ட பிறகு தான் உங்களை அப்பிடேட் பண்ணும் அதர் கோர்சஸில் சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஸோ there's a lot of variety of salads available. Okay, each and every salad has a unique role. ஓகேங்களா, ஸோ every day you should have a healthy salad that will be a great for you. All right. Okay, thank you very much. Stay tuned with some other video.